வெல்கம்ஸ் டு Anvitha சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெண் கன்சீவாக இருக்கும்போது அதுவும் ஸ்டார்டிங் டைமில் என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது, அதெல்லாமே கருச்சிதைவை உண்டாக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன உணவுகள்லாம் சாப்பிட்டா கருச்சிதைவை ஏற்படுத்தும், ஸோ ஃபர்ஸ்ட் 3 months என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன உணவுகள் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கவனமாக கேட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ கன்சீவாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா ஆகுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அப்படி நம்ம கன்சீவ் ஆகும்போது அந்த டைமில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால என்னென்ன உணவுகள் ஸ்டார்டிங் டைமில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பப்பாளி. ஸோ கன்சீவாக இருக்கிற ஸ்டார்டிங் டைமில் பப்பாளி சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா பப்பாளியில் இருக்கிற பப்பைன் கருச்சிதைவை உண்டாக்கக்கூடியது. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங் டைமில் பப்பாளி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பப்பாளியை கன்சீவாக இருக்கும்போது ஸ்டார்டிங் டைமில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அன்னாச்சி பழம். ஸோ பப்பாளியில் பப்பைன் இருக்குது. ஸோ அதே மாதிரி அன்னாச்சி பழத்தில் ஒரு நொதி இருக்குது, அதோட பேர் ப்ரொமலைன். ஸோ இதுதான் கருப்பை வாயை மென்மையடைய செஞ்சு அபாஷனை ஏற்படுத்துது. ஸோ அதனால அன்னாச்சி பழம், பப்பாளி பழம் கன்சீவாக இருக்கிற ஸ்டார்டிங் டைமில் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்சீவாக இருக்கும்போது மெர்க்குரி அதிகமாக இருக்கிற மீன் சாப்பிடவே கூடாது. ஸோ அதனால ஸ்வாடு, ஃபிஷ், காணா, கெளுத்தி அந்த மீன்லாம் சாப்பிடாதீங்க. அதுக்கு பதிலாக சால்மன் மீன் சாப்பிடுங்க. கர்ப்பமாக இருக்கும்போது சால்மன் மீன் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இறைச்சி. ஸோ நம்ம இறைச்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. அதுவும் கன்சீவாக இருக்கும்போது பாதி வேக வச்ச இறைச்சி அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. ஸோ அது சிசுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால நல்ல இறைச்சியை வேக வச்சு சாப்பிடுங்க. ஸோ அதே மாதிரி இப்போ முந்தின நாள் பண்ண இறைச்சியை மறுநாள் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணாதீங்க. கர்ப்பமாக இருக்கும்போது அப்படியெல்லாம் பதப்படுத்திலாம் சாப்பிடாதீங்க. பால். நிறைய பேருக்கு பச்சை பால் பிடிக்கும், அப்படி குடிக்காதீங்க. கன்சீவாக இருக்கும்போது பாலில் புரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால பாலை நல்லா காய்ச்சி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் பச்சை பால் குடிக்காதீங்க, அது சிசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அதில் உள்ள கிருமிகள். முட்டை. கன்சீவாக இருக்கும்போது பாதி வேக வச்ச முட்டை சாப்பிட்றது, பச்சையாக முட்டை குடிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா வேக வச்ச முட்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ அடிக்கடி முட்டை சேர்த்துக்கலாம் கன்சீவாக இருக்கும்போது. ஆனால் நல்ல வேக வச்ச முட்டை தான் சாப்பிடணும். ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங் டைமில் அன்னாச்சி, பப்பாளி, எள்ளு இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் முட்டை சாப்பிடும்போது, கறி சாப்பிடும்போது எல்லாமே நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. பச்சையாக சாப்பிடாதீங்க. அதில் இருக்கிற சின்ன சின்ன கிருமி கூட நம்ம சிசுவுக்கு ஏதாவது பாதிப்பை உண்டாக்கலாம். ஸோ கன்சீவாக இருக்கும்போது கறி, மீன் எல்லாமே சாப்பிடும்போது நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும்.